நாய் கூட தமிழ்நாட்டுல பிஏ பட்டம் வாங்குதுன்னு சொன்னது இதை வச்சுத்தானே போலயே. நமக்கு இப்பதானே புரியுது. ஆனா பிஏ படிச்ச நாய் கொஞ்சம் விவரமா குலைக்கணுமா இல்லையா? கேனத்தனமா இல்ல குலைக்குது. முதலாளிக்கு விசுவாசமா குலைக்கிறன்னு வாழை ஆட்டிக்கிட்டு முட்டாள்தனமா குலைக்கலாமா? என்னத்தான் பொறைய தூக்கி தூக்கி உங்களுக்கு போட்டுட்டாலும் கொஞ்சமாவது புத்தியோடு குலைக்கிறது இல்லையா? நான் அதை பொதுவா சொன்னேன். நம்ம அந்த வாரஸ் பாரதி சொல்லியிருந்தார் இல்லையா, நாய் கூட பிஏ பட்டம் வாங்குதுன்னு. அதை நினைச்சு பார்த்து பொதுவா சொன்னேன். அதனால ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் திமுகல இருக்கிறார். அவரை பத்தி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் பெருசா ஒன்றும் கிழிக்கல. ஆனா அவரை பத்தி யாராவது பேசணும்னு கண்ட மேனிக்கு யாராவது மைக்க நீட்டிக்கிட்டா பேசிடுவாரு. இதே மாதிரிதான் கிருபானந்த வாரியாரை பத்தி ஒருத்தர் கேள்வி எழுப்புறப்ப, எங்க அவரா நம்மளுதாங்க, அவரா நம்ம சாதி சனம் தான் அப்படின்னு இவர் கிருபானந்த வாரியாருக்கு என்ன சாதின்னு தேடி பிடிச்சு சொன்னவர். ஆனா இவர் திமுக சாதி ஒழிப்பு கட்சி, சாதி இல்லாத கட்சி. சாதி ஒழிப்பு கட்சி தான் திமுக, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. வன்னியர் சாதி ஒழிப்பு கட்சி, பறையர் சாதி ஒழிப்பு கட்சி, தமிழ் சமுதாயத்தின் ஒழிப்பு கட்சின்னு சொல்லலாம். அந்த சாதி ஒழிப்பு கட்சியில திமுக உண்மையான கட்சின்றதை நாங்க ஏத்துப்போம், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இன்னொன்னு சொல்லுவார், நாய் கூட தமிழ்நாட்டுல பிஏ பட்டம் வாங்குதுங்க, ஆனா யாரால? கலைஞரால அப்படின்லாம் பேசுவார். அப்படியெல்லாம் பேசி பேசியே தன் பக்கம் பலருடைய கவனத்தை திருப்பினவர். ஆனா இப்ப திரும்பி அவருக்குத்தான் உதப்படலைன்னா, கல்லடிப்படலைன்னா அப்புறம் திரியறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு இப்ப தூக்கம் வராது இல்லையா? அதே மாதிரி இப்ப வாய்க்கொழுப்படுத்து கொஞ்சம் பேசியிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அவர் குற்றவாளின்னு சொல்றாரு. திமுக ஆட்சியில போன பீரியட்ல தானே அவர் மேல கேஸ் போட்டீங்க, இந்த டைம் எப்படி திரும்பி அவர் உத்தமர் ஆனாரு? அப்ப செந்தில் பாலாஜி உத்தமர் என்றால் செந்தில் பாலாஜியிடம் ஏமாந்தவர்கள் யாருன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லைங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு பதில் சொல்ல முடியாது. அதுல செந்தில் பாலாஜி உத்தமர்னு சொல்லிட முடியுமா? ஊழல்வாதியை உத்தமர்னு சொல்லிட முடியுமா? உங்களுக்கு கல்லா கட்டணும், கிச்சன் கேபினட்டுக்கு சரியான விதத்துல கல்லாவை கொடுப்பாரு, அதனால இருக்கிறவனை எல்லாம் கேனப்பையன்னு நினைச்சுக்கிட்டு ஜெயில் வாசப்படியிலேயே கூட அவருக்கு அமைச்சரவை பதவி பிரமாணம் கூட பண்ணி வைப்பீங்க. ஆனா அவர் உத்தமன் எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி, மருத்துவர் ஐயா அவர்கள் உத்தமரா? அவர் என்ன சொன்னாரு? 1987 கூட இல்ல, 80ல என்ன சொன்னாரு? தான் அரசியலுக்கோ எந்த பதவிக்கோ வரமாட்டேன்னு சொன்னாரு. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு பதவியிலாவது மருத்துவர் ஐயா அவர்கள் ஏறி இருப்பாரா? அவர் நினைத்திருந்தால் இந்த 45 ஆண்டு காலத்துல எத்தனையோ பதவியை அலங்கரித்திருக்க முடியும். எங்களுக்கே வருத்தம், ஏன் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த பதவியில் அமர்ந்திருந்தால் என்னைக்கோ இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு விமோச்சனம் கிடைத்திருக்கும். அவர் நினைச்சிருந்தா மத்திய அமைச்சராக இருக்க முடியும், கவர்னராக இருக்க முடியும், ஏன் குடியரசுத் தலைவராக கூட அமர்ந்திருக்க முடியும். தேசிய அளவுல பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். காஞ்சிரா முதல் லல்லு பிரசாத் யாதவ்ல இருந்து முலாயம் சிங் யாதவ்ல இருந்து சந்திரசாகர் ராவ் வரைக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நின்று குரல் கொடுத்தார். இவர் தேசிய அரசியல்ல வரணும், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமகனார், இந்திய தேசத்திற்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முறை அழைத்தாங்க. அத்தனையும் உதறி தொழிட்டு வந்தவர். இந்த 45 வருஷத்துல கலைஞர் என்ன பண்ணாரு? 80ல சொன்னதை இப்ப சொல்றீங்களா? நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். இந்த 45 வருஷத்துல கலைஞர் என்ன பண்ணாரு? 89ல திரும்பி முதலமைச்சரா வந்தாரு. 89ல திரும்பி முதலமைச்சரா வர்றப்ப தன் பையனையும் கூடவே கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு மேயர் பதவியை கொடுத்தாரு, அமைச்சர் பதவியை கொடுத்தாரு, எம்எல்ஏ பதவியை கொடுத்தாரு. இதனால வைகோ கோச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, கட்சி 2ஆ 3ஆ உடஞ்சா கூட பரவாயில்ல, நான் தொடங்கின கட்சி அண்ணா தொடங்கி வச்சு என்கிட்ட காவு கொடுத்துட்டு போன கட்சி தானேன்னு வேடிக்கை பார்த்தாரு. அதன் பின்பாக உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, அழகிரி, கனிமொழின்னு அத்தனை பேரை கொண்டு வந்து நிறுத்தினாரு. எப்போ? மருத்துவர் ஐயா அவர்கள் 1980ஆம் ஆண்டு சொன்னதுக்கு பின்பாக ஏறத்தாழ அவர் குடும்பத்திலிருந்து அரசியலில் மட்டும் இறக்கி விட்டது சுமார் 25 பேர். திரையுலகம், அரசியல் எல்லாத்தையும் சேர்த்து. ஆனா கலைஞரை ஒப்பிட முடியுமா? மருத்துவர் ஐயா அவரோட ஒப்பிடுவாளருக்கு கலைஞர் உத்தமரா? இன்னொன்னு சொன்னாராம்ப்பா, என் குடும்பத்திலிருந்தும் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். இந்த பாவப்பட்ட மக்கள் ஒரு படித்த பண்பான திறமையானவர்கள் கிடைத்த பின்பாகவும் அவரை பயன்படுத்திக்கிட்டது குத்தம்னு சொல்ல வராரா இவரு?
2019ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாரு. சன் டிவில உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைய நான் கொண்டு வர மாட்டேங்க அரசியலுக்கு அப்படி நீலிக்கணிலாம் வடிச்சாரு. ஏன்னா அவருக்கு மேல இருந்த பெரும் கோபம் என்ன, கருணாநிதியோட குடும்பமா மாறிடுச்சு, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து எல்லாம் அவங்க கையில போயிடுச்சுன்னு தான் திமுகவுக்கு தண்டனை கொடுத்து எதிர்கட்சி தலைவர் நாற்காலியை கூட அமர விடாமல் மக்கள் துரத்தி அடிச்சாங்க. அதுக்காக 2016 அவர் போட்ட நாடகம். 2019 சிதம்பரத்துல திமுகவை வளர்த்தெடுத்த சிதம்பரம் நெடுஞ்செழியனையும் கே.ஏ. மதியழகனையும் அன்பழகனையும் திராவிட அரசியலுக்கு கொண்டு வந்த சிதம்பரத்துல என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாணவர் சந்திப்பு நடத்தினார் மு.க. ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டு. அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏங்க உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வந்துருவீங்களாங்க அப்படின்னு கனகனத்த குரலோடு, ஐயோ இந்த குடும்பத்துல இருந்து எப்படா விடுவி கிடைக்கும்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் அவரு, இதோ அடுத்த கொஞ்ச நாள் அவங்க எல்லாம் முட்டாள் ஆகிட்டு என் பிள்ளைய இளைஞரணி செயலர் ஆக்க போறேன், 2021 எம்எல்ஏ ஆக்க போறேன், அடுத்த ஒரு வருஷத்துல அமைச்சர் ஆக்க போறேன், அடுத்து துரைமுருகன் தலையில துண்டை போட்டுட்டு என் பிள்ளைய துணை முதலமைச்சர் ஆக்க போறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுதானே செஞ்சாரு. ஆனா சொல்லலையே மனுஷன், சொல்லலையே. என் குடும்பத்துல இருந்து நான் என் மகனோ என் மகளோ என் மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு தானே சொன்னாரு. அதை நம்பித்தானே 2019 எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள், இவங்க குடும்பம் வராம இருக்கட்டும் இவங்களோட ஒழிஞ்சு போயிட்டுயா அப்படின்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏமாத்திட்டீங்களே அந்த மக்களை. அடுத்த கொஞ்ச நாள்லயே பையனக இளைஞரணி செயலர், 21 எம்எல்ஏ, அடுத்த ஒரு வருஷத்துல அமைச்சர். அப்பயும் உதயநிதி ஸ்டாலின் நடிகை கூட உட்காந்து இப்படி ஹாயா பேசுவார். அரசியலுக்கு நான்லாம் வரமாட்டேங்க, என்னை விட முன்னாடிலாம் போராடினவங்க உழைச்சவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு அரசியல் செட் ஆகாதுங்க பேட்டி கொடுத்தாருங்க. அதையெல்லாம் இப்ப துரைமுருகன் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும், பொன்முடி பார்க்கணும், கே.என். நேரு நேரா உட்காந்து பார்க்கணும். இதெல்லாம் இப்ப முட்டு கொடுக்குற 36 அமைச்சரும் பார்க்கட்டும். பேட்டி கொடுத்தாரு. ஆனா அடுத்து கொஞ்ச நாள் என்னாச்சு, ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போது வந்தார், 1980ஆம் ஆண்டிலிருந்து 2004 வரைக்கும் கட்சிக்காக பாடுபட்டார். பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், புயலை சரிபடுத்த வேண்டும் என்று பாடுபட்டார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். 2004ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய அத்தனை பேரின் வற்புறுத்தலின் காரணமாக அந்த பெருமகனார் அரசியலுக்கு வந்தார், வரவழைக்கப்பட்டார். அவர் வரலன்னா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு இந்தியாவில எய்ட்ஸ் ஒழிஞ்சிருக்குமா, போலியோ ஒழிஞ்சிருக்குமா, 108 கிடைச்சிருக்குமா, தேசிய ஊரக சுகாதார திட்டம் கிடைச்சிருக்குமா, எத்தனை பிள்ளைங்க செத்து இருக்கும். சிரஞ்சியை மாத்தி மாத்தி போட்டு ஒரு நபருக்கும் தனித்தனி சிரஞ்சியை போட வேண்டும் என்று கட்டளையிட்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு உதயநிதி வரணும் என்ன குடியா மொழிகிட போகுது, உதயநிதி வரணும்னா குடியா மொழிகிட போகுது. என்ன பண்ணாரு உதயநிதி, என்ன பண்ணாரு, சந்தானம் தயவுல ஓகே ஒரு படம் நடிச்சாரு, அப்புறம் கார் ரேஸ் விட்டாரு, அப்புறம் செங்கல்ல தூக்கிட்டு போஸ் கொடுத்தாரு. அதை தாண்டி உதயநிதி என்ன பண்ணாரு, நீங்க கேட்கிற சரி கேள்வி நியாயம், எப்படியா நீங்க குடும்பத்தெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்க, எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிற என்பதுல சொன்னோம். 2004 24 வருஷம் கழிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக ஐயாவை அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பின்பாக, பதவியில் அமர வேண்டும் என்று சொன்ன பின்பாக, அரசியல் பதவியில் அமர வேண்டும் என்று சொன்ன பின்பாக, ஐயா வர மறுத்த பின்பாக வேறு வழியின்றி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு திறமையானவர், எவ்வளவு தகுதி படைத்தவர், இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக அவரை கொடுங்கள் என்று இந்த சமுதாயம் கேட்ட பின்பாக அவரை மத்திய அமைச்சராக்கினார் மருத்துவர் ஐயா. நீங்க யாராவது போய் கேட்டீங்களா, இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு 24 வருஷமா கட்சிக்கு பாடுபட்டாரா? சரி இல்லைங்க, வந்தது பின்பாகவாவது 2 வருஷம் அமைச்சரா இருக்கிறாரே என்னத்தை பண்ணாரு, கார் ரேஸ் விட்டதை தவிர, விளம்பரம் பண்ணதை தவிர, அவரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே இவங்க ஆட்சியில தானே கேள்வி கேட்டாராம், மரக்காணத்துல எத்தனை பேர் செத்தாங்க கேள்வி கேட்டாரா, வேங்க வயல்ல வேடிக்கைத்தானே பார்த்தாரு. எத்தனை அசம்பாவிதங்கள் இந்த ஆட்சியில் நடந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை நிரூபிச்சார், உதயநிதி ஸ்டாலின் தன்னை நிரூபிச்சாரா? யாரோடு யாரை ஒப்பிடுவது, யாரை பற்றி யார் பேசுவது, உனக்கெல்லாம் ஐயா பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு நீ பேசுற, எங்கள் ஐயாவை போன்ற ஒரு உத்தமரை யாராவது காட்டிவிட முடியுமா? இந்திய தேசத்துல இல்ல உலகத்துல எந்த மொழியிலாவது இப்பேற்பட்ட பெருமகனாரா ஒரு தலைவரை யாராவது காட்டிட முடியுமா? யாராவது காட்டிவிட முடியுமா? ஐயாவை பற்றி பேசிய RS பாரதி இத்தோடு நிறுத்திக்கும். இது தொடர்கதையா மாறிச்சுன்னா அத்தனை பேரும் கொதித்து எழுந்தானா தாங்க மாட்டீங்க.